හිතන්නේ මම අවස්ථා ගණනාවක් යාපනයට ඇවිල්ලා විවිධ රැස්වීම් තියලා තියෙනවා. நான் நினைக்கின்றேன், நான் யாழ்ப்பாணத்திற்கு பல முறைகள் வந்து பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். විවිධ දේශපාලන කතා කරලා තිබෙනවා. பல அரசியல் பேச்சுக்களை நான் ஆற்றியிருக்கிறேன். හැබැයි අද තමයි යාපනයේ ඉතාමත් සුවිශේෂිතම කණ්ඩායම හම්බෙලා අපි කතා කරන්නේ. இன்றுதான் நான் யாழ்ப்பாணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு குழுவினை சந்தித்து நான் பேசுகின்றேன். ඒ තමයි යාපනයේ ගුරුවරුන් වන ඔබ. அதுதான் யாழ்ப்பாணத்தின் ஆசிரியர்களாகிய நீங்கள். අපි දන්නවා ඔබ ඉතාමත් දුෂ්කරතා මැද්දේ දරුවන්ගේ අධ්‍යාපනය පවත්වාගෙන යාම වෙනුවෙන් මැදිහත් වෙන කණ්ඩායමක්. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்காக அயராது பாடுபடும் ඩෙල්ෆ් කයිට්ස් මණ්ඩතීව වැනි දූපත් වලට ගිහිල්ලා ඔබ උගන්වනවා දරුවන්ට. மண்டை தீவு, அதே போன்று காரை தீவு போன்ற தீவுகளுக்கு சென்று நீங்கள் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள். ඔබ විශාල වෙහෙසක් දරමින් ඔබගෙන් අධ්‍යාපනය දරන දරුවන් වෙනුවෙන් වැඩ කටයුතු කරන පිරිසක්. நீங்கள் மிகவும் சிரமத்துடன் உங்களிடம் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக உழைக்கின்ற ஒரு கூட்டத்தினர். විවිධ ප්‍රශ්න හමුවේ තමන්ගේ වගකීම අත් නොහරින ලද පිරිසක්. பல இன்னல்களுக்கு மத்தியிலும் உங்களுடைய கடமைகளை தொடர்ச்சியாக ஆற்றுகின்ற ஒரு கூட்டத்தினர். එනිසා පළමු කොටම අපි ඔබට අපේ ස්තුතිය ප්‍රණාමය පුද කරනවා. මෙහි දරුවන්ගේ අධ්‍යාපනය කරන විශාල දුෂ්කරතාවයන් එක්ක நீங்கள் இந்த உங்களுடைய கடமைக்காக படும் சிரமங்கள் அனைத்திற்கும் மத்தியில் ප්‍රවාහන ගැටලු, உங்களுடைய போக்குவரத்து பிரச்சனை, සරලන වැටුපක් නොලැබීම, உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றிய ஊதியம் கிடைக்காமை, සාධාරණ උසස් වීම පටිපාටියක් නොමැතිවීම, சரியான உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்காமை, සාධාරණ මාරුවීම පටිපාටියක් නොමැතිවීම, சரியான இடமாற்றீடு கிடைக்காமை ආදි ගැටලු ගණනාවකට ඔබ වෘත්තීය ජීවිතයේ මුහුණ දීලා තිබෙනවා. போன்ற பல வகையான தொழில் பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருக்கிறீர்கள். අපි හිතනවා நாங்கள் நினைக்கின்றோம், අපට අනුබද්ධ ගුරු සමිතිය අපේ මහින්ද සහෝදරයලා නායකත්වය දෙන எங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் சங்கம் எங்களுடைய மஹிந்த ஜெயசிங்க தோழர் தலைமைத்துவம் வகிக்கும். ප්‍රදීප් සහෝදරයලා නායකත්වය දෙන எங்களுடைய பிரதீப் தோழர் தலைமை வகிக்கும். ජගදීශ්වරන් සහෝදරයලා නායකත්වය දෙන எங்களுடைய ஜெகதீஸ்வரன் தோழர்கள் தலைமை வகிக்கின்ற මේ ගුරු සංගමය இந்த ஆசிரியர் சங்கம் ඔබගේ වෘත්තීය අයිතිවාසිකම් වෙනුවෙන් உங்களுடைய தொழில் உரிமைகளுக்காக නොබියව පෙනී සිටින ගුරු ව්‍යාපාරයක්. எந்த பயமும் இன்றி முன்னிற்கின்ற ஒரு ஊழியர் சங்கம். පාලකයා මොන තරගෙන ගෙනාවත්, ஆட்சியாளர்கள் எவ்வாறு பயமுறுத்தினாலும், පාලකයා මොන බියගැන්වීම් කරත්, ஆட்சியாளர்கள் எவ்வாறான அச்சுறுத்தினாலும் ඒ කිසිවකට යටත් නොවි அது எதற்கும் பயப்படாமல் ගුරුවරුන්ගේ අයිතිවාසිකම් ஆசிரியர்களின் உரிமைகளுக்காக ඉහළින්ම ආරක්ෂා කිරීම සඳහා அவற்றுக்காக மிகவும் முன்னணியாக செயற்படுகின்ற පෙනී සිටින ප්‍රධානම ගුරු සංගමය තමයි අද ඔබ මේ එකතු වෙලා ඉන්න ගුරු සංගමය. உங்களுக்காக முன்னிற்கின்ற மிகவும் முக்கியமான சங்கம் தான் இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் சேவை சங்கம். ඒ නිසා මේ ලංකා ගුරු සේවා සංගමය ஆகவே இந்த இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் අද මේ උතුරේ සමුළුව තියෙනවා. இன்று இந்த வடமாகாண மாநாட்டிலே நடைபெறுகிறது. ඒ සඳහා සිය ගණනක් ගුරුවරු ගුරුවරියන් මෙතන සහභාගී වෙලා තිබෙනවා. அதற்காக இங்கு பல நூறு ஆசிரியர்கள் இங்கு சமூகம் அளித்திருக்கிறீர்கள். මා ඔබට සුබ පතනවා. நான் உங்களை வாழ்த்துகிறேன். මා ඔබට ප්‍රාර්ථනා කරනවා. நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். උතුරේ ශක්තිමත්ම வடக்கின் மிகவும் பலம் பொருந்திய සෑම ගුරුවරයෙක්ගේම සහාය ලබන அனைத்து ஆசிரியர்களினதும் பங்களிப்பை பெறுகின்ற ප්‍රබලතම ගුරු සංවිධානය බවට මේ පත් කරගත හැකි. மிகவும் பிரபல்யமான ஆசிரியர் சங்கமாக இது மாற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். අපේ ජනනි සහෝදරිය எங்களுடைய ஜனனி தோழி அவர்கள், සිවානන්දන් සහෝදරය, சிவானந்தன் தோழர் அவர்கள், இயேசுதாசன் தோழர்கள், டென்சில் தோழர், ඒ වගේම සිනෝෂන්, அதே போன்று சினோசன் தோழர் அவர்கள், ප්‍රේමසිරි වසන්ත ඇතුළු பிரேமசிறி வசந்த போன்ற தோழர்கள் அனைவரும் විශාල නායක මණ්ඩලයක් ඔබට නායකත්වය දෙන්න ඉන්නවා. இவ்வாறான ஒரு சிறந்த தலைவர்கள் குழாம் உங்களுக்காக இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். අපි හිතනවා වුන් நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் ඔබත් එක්ක සාකච්ඡා කරමින් உங்களுடன் கலந்துரையாடி ඔබගේ ගැටලු වලට විසඳුම් හොයමින් உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தலைமைத்துவம் வழங்கி ඔබගේම සමාජිකයන් හැටියට உங்களுடைய உறுப்பினர்களாக ඔබගේ ගුරු සංගමය உங்களுடைய ஆசிரியர் சங்கத்தை මේ ප්‍රබලතම ගුරු සංවිධානය බවට පත් කරන බව පැහැදිලි. இங்கு மிகவும் பிரபல்யமான ஆசிரியர் சங்கமாக மாற்றுவார்கள் என்பதில் எனக்கு
நம்பிக்கை ඒ සමාන් இருக்கிறது. විධායක සභාවට ස්තුතිවන්ත වෙනවා. ஆகவே நான் நிறைவேற்று குழுவிற்கு மிகவும் நன்றி அளிக்கின்றேன். යාපනයට ඇවිල්ලා யாழ்ப்பாணத்திற்கு வந்து සිය ගණනක් ගුරුවරු ගුරුවරයන් ආමන්ත්‍රණය කරන්න நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் முன்னிலையில் பேசுவதற்கு අපට ආරාධනා කිරීම පිළිබඳව. எனக்கு அழைப்பு விடுப்பதற்காக நான் நன்றி அளிக்கிறேன். ඒ වගේම ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. அதே போல் நான் உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். රාජකාරී දිනයක් இன்று தொழில் நாள். පාසලේ වැඩ කටයුතු ඉවර වෙලා உங்களுடைய பாடசாலை வேலைகளை முடிவடைத்து විශාල දුෂ්කරතාවයන් තිබියදී பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து අපට සවන් දීමට මෙම අවස්ථාවට සහභාගී වීම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙනවා. எங்களுக்கு செவிமடுப்பதற்காக இந்த இடத்திற்கு சமூகம் அளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை கூறுகிறேன். අද අපි මේ ගුරු සමුළුව කියන්නේ මොන වගේ කාලයකද? நாம் இன்று இந்த ஆசிரியர் மாநாட்டை நடத்துவது எவ்வாறான ஒரு காலகட்டத்தில் විශේෂයෙන්ම මේ අවුරුද්ද අපේ රටේ ප්‍රධාන ජාතික මැතිවරණයක් පැවැත්වෙනවා. விசேடமாக இந்த வருடம் எமது நாட்டில் தேசிய தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வருடம். විශේෂයෙන් ගත්තොත් එළබෙන ඔක්තෝබර් මාස වෙනකොට விசேடமாக வரப்போகின்ற அக்டோபர் மாதம் அளவில் අපේ රටේ නව ජනාධිපතිවරයෙක් තෝරා ගැනීමේ ඡන්දය පැවැත්වෙනවා. எமது நாட்டில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இடம்பெறப் போகிறது. සාමාන්‍යයෙන් උතුරේ ජනතාව තුළ சாதாரணமாக வடக்கின் மக்களிடையில் ජනාධිපතිවරණයක් පිළිබඳ ඒ තරම් උනන්දුවක් දක්වන්නේ නැහැ. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மாபெரும் ஒரு ඇයි ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ජනතාව හිතනවා மக்கள் நினைக்கிறார்கள் ජනාධිපති ඡන්දය anu කොළඹ නායකයා තෝරන්න තියෙන ඡන්දයක් කියලා. ஜனாதிபதி தேர்தல் என்பது கொழும்பின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஒரு தேர்தல். ඒක අපිට අදාළ ඡන්දයක් නෙවෙයි කියලා හිතනවා. அது எங்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல என்று நினைக்கிறார்கள். සමහර දේශපාලන මතයන් යනවා சில அரசியல் கருத்துக்கள் செல்கின்றன. ජනාධිපති ඡන්දය අපිට අදාළ ඡන්දයක් නෙවෙයි. ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு சம்பந்தப்படுகின்ற ஒரு தேர்தல் அல்ல. ඒක කොළඹ නායකයා තෝරන්න යන ඡන්දයක්. அது கொழும்பின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். එහෙම නැත්නම් තව සමහර අය කියනවා அப்படி இல்லாவிட்டால் இன்னும் சிலர் கூறுகின்றனர் ජනාධිපති ඡන්දය අපිට අදාළ නැති ඡන්දයක් වගේ කරුණු කියනවා. ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாதது என்று கூறுகின்றனர். හැබැයි ලංකාවේ දේශපාලනයත් ආර්ථිකයත් පහුගිය කාලේ පුරාම අපි බලපුවාම ஆனால் இலங்கையின் கடந்த காலத்திலான பொருளாதாரம் அதே போன்று அரசியலை பார்க்கும் பொழுது ඒ තෝරා ගන්නා ජනාධිපතිවරයා අතේ தேர்ந்தெடுக்கப்படும் ஜனாதிபதியின் கையில் අපේ රටෙත් எங்களுடைய நாட்டின் අපේ රටේ ජනතාවගේ எங்கள் நாட்டு மக்களினதும் අනාගතේ ලියවිලා තිබෙනවා. எதிர்காலம் அவர் கையில் எழுதப்பட்டிருக்கின்றது. ඔබ ඡන්ද නොදෙන්නේ නැති. நீங்கள் வாக்கு அளிக்காமல் இருந்திருக்கலாம். ඔබ ඡන්ද පොලට යන්නේ නැති වෙති. நீங்கள் வாக்கு சாவடிக்கு செல்லாமல் ඔබ இருந்திருக்கலாம். වෙනස් දේශපාලන මතයක් දරන්නේ නැති. நீங்கள் வேறு அரசியல் கருத்துக்கு உடையவர்களாக இருந்திருக்கலாம். එහෙත් නැති. ஆனாலும் රටේ තෝරාගත්තු ජනාධිපතිවරයාගේ තීන්දුව తీරන ஆனால் நாட்டினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியின் தீர்மானங்கள் අපේ රටේ ජනතාවගේ ඉරණම තීරණය කරනවා. எங்கள் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் தலைவிதியை தீர்மானித்திருக்கிறது. එනිසා අප හිතන්නේ නෑ ඔබට அதனால் நாங்கள் நினைக்கவில்லை உங்களுக்கு ජනාධිපතිවරණය බැහැර කරලා ජනාධිපතිවරණයෙන් ඉවත් වෙලා ජීවත් විය යුතුයි කියලා. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து அதை சம்பந்தம் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. අපිට ඕන තරම් උදාහරණ කියන්න පුළුවන්. எங்களுக்கு தேவையான அளவு உதாரணங்களை கூற முடியும். මේ ජනාධිපතිවරණය තෝරා ගන්නලද නායකයා මත இந்த ஜனாதிபதி தேர்தலினால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரின் அடிப்படையில் අපේ රටේ ජනතාවගේ ඉතිහාසය අඳුරු ලෙස ලියවිච්ච යුග තිබෙනවා. எங்களுடைய நாட்டினதும் நாட்டு மக்களினதும் வரலாறு இருள்மயமாக்கப்பட்ட காலங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. එනිසා මේ ජනාධිපතිවරණය පිළිබඳ ඔබ උත්සුක විය යුතුයි. ඔබ ඒ පිළිබඳ අවධානය යොමු කළ යුතුයි. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நீங்கள் உற்சாகம் அடைய வேண்டும். அதை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். අපි ඔබ හම්බෙන්නාවේ අපිට ජනාධිපති ඡන්දේ ඡන්දේ ඉල්ලන්න නෙවෙයි. நாங்கள் இன்று உங்களை சந்திக்க வந்தது ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ள அல்ல. අපට ඡන්ද දෙන්න කියන්න නෙවෙයි. எங்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமல்ல. අපි ඔබ හම්බෙන්නාවේ ගනුදෙනුවක් කරන්න නෙවෙයි. நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது ஒரு கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்வதற்காக அல்ல. අපි 13+ දෙන්නම් ඡන්ද දෙන්න. நாங்கள் உங்களுக்கு 13ஆம் சீர்திருத்தத்துக்கு மேலதிகமாக தருகின்றோம் வாக்களியுங்கள் என்று கூற அல்ல. ගනුදෙනුවක්. அவ்வாறான கொடுக்கல் வாங்கல் அல்ல. මම ෆෙඩරල් දෙන්නම් ඡන්ද දෙන්න. நாம் உங்களுக்கு சமஷ்டி அளிக்கிறோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க அல்ல. ගනුදෙනුවක්. அதுவும் ஒரு கொடுக்கல் வாங்க බිස්නස් එකක්. அது ஒரு வியாபாரம். අපි ආවේ ඔබත් එක්ක ගනුදෙනුවක් ගැන කතා කරන්න නෙවෙයි. நாங்கள் வந்தது உங்களுடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசுவதற்கு அல்ல. ඔබ අපට ඡන්ද දෙන්න. நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள். අපි ඔබට මේවා දෙන්න. நாங்கள் உங்களுக்கு இதை தருகின்றோம். ඔබ අපට මේවා දෙනවා නම් நீங்கள் எங்களுக்கு இதை தருவீர்களா? ඔබ අපට ඡන්ද දෙන්න. ඔබ අපට මේවා දෙනවා නම් நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள். ගනුදෙනුවක් නේ.
அது ஒரு கொடுக்கல் வாங்கல். මා ඔබට හම්බෙන්නාවේ ගනුදෙනුවක් ගැන කතා කරගෙන නෙවෙයි. நான் உங்களை சந்திக்க வந்தது ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசுவதற்கு அல்ல. අපිට තියෙන සාමූහික ප්‍රයත්නයක්. எங்களுக்கு ஒரு கூட்டு முயற்சி ஒன்று இருக்கின்றது. උතුරේ දකුණේ නැගෙනහිර ભેදකින් තොරව. வடக்கு கிழக்கு தெற்கு என்ற பேதங்கள் இல்லாமல், සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගර් මැලේ ભેදකින් තොරව. சிங்கள தமிழ் முஸ்லிம் பர்கர் மலை என்ற பிரிவினைவாதங்கள் இல்லாமல், හින්දු ඉස්ලාම් කතෝලික බෞද්ධ ભેදකින් තොරව. இந்து இஸ்லாம் கத்தோலிக்க பௌத்த பேதங்கள் இல்லாமல் අපි ඔක්කොටම සාමූහික මැදිහත් වීමක් කළ යුතුයි. நாங்கள் அனைவரும் ஒரு கூட்டு முயற்சியை ஏற்படுத்த வேண்டும். සාමූහික එකතු වීමක් කළ යුතුයි. நாங்கள் அனைவரும் கூட்டாக ஒன்றிணைய வேண்டும். එක්කමක් වෙනුවෙන්ද? எதற்காக? මේ රට වෙනස් කළ යුතුයි. இந்த நாட்டை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். මේ පාලනය වෙනස් කළ යුතුයි. இந்த ஆட்சியை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். අපේ රට නව දිශාවකට යොමු කළ යුතුයි. எங்களுடைய நாட்டை புதிய ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி அனுப்ப අන්න வேண்டும். ඒ වෙනුවෙන් සඳහා සාකච්ඡාවකට අපි ආවේ. அது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். අපි දන්නවා எங்களுக்கு தெரியும், අප පිළිබඳව எங்கள் தொடர்பாக විවිධ අර්ථකථන ලියවෙනවා. பல வகையான கருத்துக்கள் இங்கே காணப்படுகின்றன. වෙනදාට වඩා වැඩියෙන් மற்ற நாட்களுக்கு விட அதிகமாக විවිධ දේශපාලන නායකයින් பல்வேறு வகையான அரசியல் தலைவர்கள் අපි ගැන කියන්න පටන් අරන් තිබෙනවා. எங்களை பற்றி கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள். අපි ගැන ලියන්න පටන් අරන් තිබෙනවා. எங்களை பற்றி எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். උතුරේ විතරක් නෙවෙයි வடக்கில் மட்டுமல்ல, වඩාත් වැඩියෙන්